Hello friends, welcome back to Faisal's View. இன்னைக்கு நம்ம வீடியோல எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்என்ஆர் யூஸ்டு கார் கன்சல்டிங் தான் வந்திருக்கோம். இந்த கன்சல்டிங் ஃபார்ம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சித்தோடு போற வழியில 86 ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு பக்கத்துல லொகேட் ஆகுது. இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே வந்துட்டு பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் கார்லயே லோ பட்ஜெட் கார் இவங்க கிட்ட அவைலபிள் இருக்கும். லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் பெஸ்டான கார்ஸ் இவங்க கிட்ட அவைலபிள் இருக்குங்க. நீங்க வந்துட்டு ஒரு பெஸ்டான கார் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்ணை மூடிட்டு இவங்களை சூஸ் பண்ணலாம். இன்னைக்கு இவங்க கிட்ட என்னென்ன கார்ஸ் இருக்கு, என்னென்ன பிரைஸ் ரேஞ்சில் இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் எஸ்என்ஆர் காசு ஈரோடுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா எஸ்என்ஆர் காசில் ஃபஸ்ட் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி வேகனர் 2007 மாடல் எல்பிஜி கேஸு ப்ளஸ் பெட்ரோலு, டயர் கண்டிஷன்லாம் நல்லாயிருக்கும். ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 165 கோட் பண்ணுது. நெகஷியபிள் எடுத்து நேரில் வந்து பேசி எடுத்துக்கலாம். வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. டாட்டா இண்டிகா உங்களுக்கு டீசல் வேரியண்ட்டு, 2 ஓனரு, எஃப்சிலாம் 29 வரை கரண்ட்டில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் ஏசியெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. டயர் எல்லாமே நல்லாயிருக்கும். இது ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 89 ரூபா சொல்லுது. நெகஷியபிள் ரேட் தான். நேரில் வந்து அனுசரிச்சு பார்த்து பேசி எடுத்துக்கலாம். வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இருக்காது. இப்போ அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட்டு பெட்ரோல் வேரியண்ட்டு, எல்பிஜி கேஸ் ரெண்டாசோடு இருக்குது. ஓனர் 2 ஓனரு, எஃப்சி 30 வரை கரண்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் வருஷம் கரண்டில் இருக்குது. இது ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 195க்கு தரலாம் ஃபைனலாக. அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ் பெட்ரோல் வேரியண்ட்டு. வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கும். ஒரே ஓனர், சிங்கிள் ஓனர். இது ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 320 சொல்லுது. நெகஷியபிள் ரேட்டு தான், பேசி எடுத்துக்கலாம். வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் சாண்ட்ரோ 2007 மாடல். வண்டி நல்ல கண்டிஷன், 4 வீல் அலாய் வீலு, பெட்ரோல் வேரியண்ட்டு, ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கு. இது ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 155 சொல்லுது. நெகஷியபிள் ரேட்டு தான், பேசி எடுத்துக்கலாம். வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி பெட்ரோல் வேரியண்ட்டு, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கு. ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 145 வருது. வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி எல்லாமே கரண்டில் இருக்குது. நேரில் வந்து பேசி எடுத்துக்கலாம். நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னி 2014 மாடல் எல்பி கேஸு ப்ளஸ் பெட்ரோலு. வண்டி எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எது இருக்காது. வண்டி நல்ல கண்டிஷனாக இருக்குது. இது ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 225 சொல்லுது. நெகஷியபிள் ரேட் தான், பேசிக்கலாம். வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கும். நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் சாண்ட்ரோ 2008 மாடல் சிங்கிள் ஓனரு, 4 வீல் அலாய் வீலு, உங்களுக்கு சப்வூஃபர் ஆம்ப் எல்லாமே இருக்கும். வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 175 சொல்லுது. எஃப்சி 30 வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்டில் இருக்குது. வண்டி நல்லா தெளிவாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட்டு சிங்கிள் ஓனர், உங்களுக்கு பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துடும். ஏசி ஒர்க்கிங்கு, டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். இது ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 245 சொல்லுது. நெகஷியபிள் ரேட் தான், பேசிக்கலாம். வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. அடுத்த வண்டி நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபியஸ்டா 2005 மாடல் பெட்ரோல் வேரியண்ட்டு, ஃபுல் ஆப்ஷனு, உங்களுக்கு பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங் வந்துடும். ஏசி நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. பெட்ரோல் வேரியண்ட்டு. இது ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 110 சொல்லுது. நெகஷியபிள் ரேட்டு தான், அனுசரித்து பார்த்து பேசி எடுத்துக்கலாம். வண்டி நல்லா கண்டிஷனில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா செவர்லெட் ஆப்ட்ரா 2003 மாடல். பேப்பர் எல்லாமே 28 வரை கரண்டில் இருக்குது. பெட்ரோல் வேரியண்ட்டு, ஏசி நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இன்ஜின் பக்காவாக இருக்குது. மேலே சன்ரூஃபோடு வந்துடும். டாப் அண்ட் வேரியண்ட் ஏர் பேக்கு எல்லாமே வந்துடும். மியூசிக் சிஸ்டம் எல்லாமே ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்துடும். டாப் அண்ட் மாடலு. இது ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 115 பண்ணி தரலாம். அடுத்து பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹுண்டாய் அசன்ட்டு டீசல் வேரியண்ட்டு 2002 மாடல். பேப்பர் எல்லாமே கரண்ட்டு, இன்சூரன்ஸ் கரண்ட்டு, 4 வீல் அலாய் வீல் வந்துடும். ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கு. வண்டி எடுத்து எந்த செலவில் பக்காவாக இருக்கும். வண்டி நல்லா இருக்கும். இது ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 110 சொல்லுது. நேரில் வந்து அனுசரித்து பார்த்து பேசி எடுத்துக்கலாம். வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. அடுத்து பார்க்க போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹுண்டாய் சாண்ட்ரோ ஓனர் மட்டும் 3-4 இருக்கும். பியூர் பெட்ரோலு, ஏசி நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. வண்டி இன்ஜின் எல்லாமே நல்லாயிருக்கும். ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 ரூபா சொல்லுது. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு. எஃப்சி 30 வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்டில் இருக்குது. வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது.
பெட்ரோல் வேரியன்ட். அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மாருதி ஈகோ. உங்களுக்கு ஈகோ எல்பிஜி கேஸ் சென்டாஸ் ப்ளஸ் பெட்ரோலு சீக்வன்ஸ் கிட் போட்டிருக்கு. வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது, 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது, எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இருக்காது. இது ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு 260 சொல்லுது. நெகோஷியபிள் ரேட் தான், அனுசரிச்சு பார்த்து பேசி எடுத்துக்கலாம். ஓனர் 2 ஓனர், வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. அடுத்து பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் 2011 மாடலு, 2 ஓனர், 4 வீல் அலாய் வீலு, டயர் பாயிண்ட்லாம் ஓரளவுக்கு இருக்குது. டீசல் வேரியண்ட்டு, வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு இது ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 355 சொல்லுது. நெகோஷியபிள் ரேட்டு தான், நேரில் வந்து பேசி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபியஸ்டா. உங்களுக்கு 2 ஓனரு, பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங் எல்லாம் வந்துடும். ஏசி, அலாய் வீல் இருக்குது, செட் எல்லாமே இருக்குது. டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும். ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு 155 சொல்லுது. நெகோஷியபிள் ரேட்டு தான், பேசி எடுத்துக்கலாம். வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. இப்போ அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னி 2015 மாடலு, சிங்கிள் ஓனரு, வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது, ஒரிஜினாலிட்டி இருக்குது, எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இருக்காது. பெட்ரோல் வண்டி. இது ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 சொல்லுது. அனுசரித்து பேசி எடுத்துக்கலாம். அடுத்த வண்டி பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி 2006 மாடல். வண்டி நல்லா தெளிவாக இருக்குது, எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இருக்குது, ஒரிஜினாலிட்டி தெளிவாக இருக்குது. ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கு. எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 வரைக்கும் கரண்டில் வந்துடும். ரேட் பார்த்தீங்கன்னா 1.25 சொல்லுது. நெகோஷியபிள் ரேட் தான், நேரில் வந்து அனுசரிச்சு பார்த்து. இப்போ அடுத்த என்ன வண்டி பார்க்க போனீங்கன்னா மாருதி வேகனரு 2006 மாடல், 3 ஓனரு, டயர் 4மே புதுசு. இது ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.45 சொல்லுது. பியூர் பெட்ரோலு, வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. இப்போ நான் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா பிரியோ 2012 மாடல், 2 ஓனரு, 4 அலாய் வீலு, ஏசி, பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துடும், ஏர்பேக் வந்துடும். வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது, பெட்ரோல் வேரியண்ட்டு. இது ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.45 சொல்லுது. நெகோஷியபிள் ரேட் தான், பேசி எடுத்துக்கலாம். ஓகே, சோ இவ்வளவு நேரம் எஸ்என்ஆர் கார்ஸ்ல என்னென்ன கார்ஸ் இருக்குன்னு பாத்திருப்பீங்க. இங்க பார்த்தது ஜஸ்ட் ஒரு 20 to 30% கார்ஸ் தான். இன்னும் உங்ககிட்ட நிறைய கார்ஸ் இருக்கு. சோ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்த கார்ஸ் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இங்க இல்லாத கார்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும் இவங்க கிட்ட கால் பண்ணி பேசுனீங்கன்னா இவங்க வந்து ஒரு கொஞ்ச நாள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் மெயினான விஷயம், இவங்க கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா கிடைக்கிற கார்ஸ் எல்லாமே வந்து பெஸ்டான குவாலிட்டியில் இருக்கிற கார்ஸ், அதனால நம்பி எடுக்கலாம். சோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க வந்துட்டு தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.